Hi all, welcome to Demystifying Markets. ஸோ லாஸ்ட் வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட் பார்த்துருந்தோம். பேலன்ஸ் ஷீட்டோட மீனிங் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் ஒரு பேலன்ஸ் ஷீட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே இன்டெப்த் வீடியோங்க. இட் இஸ் நாட் லைக் டச்சிங் ஒரு டச் பேஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி கிடையாது. இட் இஸ் இன்டெப்த் வீடியோ ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி லிஸ்ட். ஸோ ஈக்விட்டி கேபிட்டல்னா என்னன்னு பார்த்துருந்தோம், அந்த கேபிட்டலோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம், எந்த இடத்துலலாம் அந்த கேபிட்டல் வந்து டபுள் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மைன்யூட்டாக நம்ம வந்து பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ரிசர்வ்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வை? பிகாஸ் ஒரு கம்பெனிக்கு ரிசர்வ்ஸ் வில் ஆக்ட் அஸ் அ பேக் போன் ஃபார் அ கம்பெனி. ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், அந்த கம்பெனிக்கு வந்து எனி கைண்ட் ஆஃப் ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஃப்யூச்சரில் அவங்க வந்து நீட்ஸை வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும், அந்த டைமில் வந்து தே ரிக்வயர் சம் அமௌண்ட் இல்லையா? ஸோ அந்த அந்த ஃபண்டை வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இஸ் நத்திங் பட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறோமோ, இப்போ நம்ம இதை ஒரு சின்ன லெவலில் நம்ம வந்து யோசிக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியோட இன்கம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000ல் 5,000 எக்ஸ்பென்ஸ் வந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிமைனிங் உங்களுக்கு 5,000 இருக்கும் இல்லையா? அந்த ரிமைனிங் 5,000ல் யூ ஆர் டேக்கிங் 3,000 ஃபார் யுவர் பர்சனல் நீட்ஸ் அண்ட் 2,000 ஃபார் சேவிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2,000 ருபீஸை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணுறீங்க. எதுக்காக அப்படின்னா டு மீட் எனி எமர்ஜென்சி, அதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா? சேம் வே கம்பெனி வில் ஆல்சோ டூ லைக் த சேம் வே கம்பெனி ஆல்சோ வில் டூ லைக் திஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆல்வேஸ் வாண்ட் த ரிசர்வ்ஸ் டு பி மெயின்டைன் ஆன் அந்த ஒரு ஸ்டாண்டர்டான லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. எதுக்காகனா டு மீட் எனி ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபார் அ கம்பெனி. இப்போ வந்து அந்த கம்பெனியோட ஏதாவது ஒரு நீடு இருக்குது, ஃப்யூச்சரில் ஒரு கடனை வந்து ரீபே பண்ணுறதோ இல்லை டிவிடெண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காகவோ, இந்த மாதிரி நிறைய நீட்ஸ் வந்து கம்பெனிக்கு இருக்கும். கம்பெனி வந்து அந்த டைமில் அவங்களால ஃபண்டு வந்து ரைஸ் பண்ண முடியல அப்படின்னா தே வில் டேக் இட் ஃப்ரம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஆல்வேஸ் எல்லா ப்ராஃபிட்டையும் இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஒரு நெட் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த எல்லா ப்ராஃபிட்டையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பவும் பிஸ்னஸ்க்குள்ளே ரீஇன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் தே வில் டூ இஸ் தே வில் செட் அசைட் அமௌண்ட், ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அந்த ஒரு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை தே வில் நாட் டச் ஃபார் எனி பர்பஸ். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் அ நீட் ஃபார் அ கம்பெனி டு டூ அந்த அந்த அமௌண்ட்டை வந்து எடுப்பாங்களே தவிர எவ்ரி ப்ராஃபிட்ஸ் அப்படியே இந்த ஹோலிஸ்டிக்காக ஒரு 100% ஆஃப் ப்ராஃபிட்ஸையும் அவங்க அப்படியே கொண்டு போய் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்களா பிஸ்னஸ்லன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுலேருந்து ஒரு போர்ஷன் அமௌண்ட்டை வந்து செட் அசைட் பண்ணுறது. ஸோ ஆல்வேஸ் ஒரு அண்டர்லைங் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்வ்ஸ்கோட அண்டர்லைங் வேர்ட் என்னன்னா செட் அசைட் ஃபார் ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ். ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறது தான் அந்த அந்த பர்பஸ், அந்த அந்த ரிசர்வ்ஸ்க்கான மீனிங்கே ஆக்சுவலாக. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் இன் ஃபியூச்சர். இது வந்து டிவிடெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபண்ட்ஸ் அதாவது கடனை வந்து ரீபே பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஃபார் எனி கைண்ட் ஆர் டு மீட் எனி எமர்ஜென்சி ஃபார் பிஸ்னஸ். பிஸ்னஸ்லேயே நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்கும் இல்லையா, எமர்ஜென்சி நீட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் கூட அவங்க இந்த ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் அ ஸ்ட்ரிக்ட் வே ஆஃப் டூயிங் இட். ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு நிறைய தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்து அதுக்குண்டான அமௌண்ட்டை, ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை எப்போவுமே அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது. அப்போது இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்றது நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்லேருந்து என்னோட ப்ராஃபிட்டே வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஹெல்த்தி சைன் இல்லையா? அந்த பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஹெல்த்தி சைன்லேருந்தே ஒரு போர்ஷனை வந்து உங்களால் எடுத்து வைக்க முடியுது, கன்சிஸ்டண்ட்டாக எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா விச் இஸ் அ ஹெல்த்தி சைன் ஃபார் அ கம்பெனி. அண்ட் அகெயின் அந்த கம்பெனியோட ரிசர்வ்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ஒரு ட்ரெண்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த கம்பெனியோட ரிசோர்ஸஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ் பெருசாக வரலை, அந்த ஃப்யூச்சர் ஆப்ளிகேஷன்ஸை அவங்களால வந்தாலும் அதை அவங்களால
இருக்கிற அமௌண்ட்லேயே அவங்களால அது வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது. தே டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃப்ரம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிகாஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கும்போது தட் கம்பெனி இஸ் அ குட் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ஹெல்த்தி கம்பெனியாக இருக்கும், ஹெல்த்தி சைன்ஸ் ஆஃப் அ கம்பெனியாக இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் நார்மல்லையே நார்மல் டே டு டே ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸையே அவங்களால கவர் பண்ண முடியுது, எமர்ஜென்சிஸும் கவர் பண்ண முடியுது. they are strictly making they are making profit, they are strictly maintaining the levels of reserves அப்படின்ற போது ப்ராஃபிட்டும் எடுக்கிறாங்க, ரிசர்வ்ஸும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற போது which is a very good sign for a company. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பொறுத்தவரையும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்கள், இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ஸ்லேயே அந்த ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கம்பெனியோட பேக் போன் ஆஸ் வெல் அஸ் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ணுறதுக்கு நல்ல வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் வந்து ரிசர்வ்ஸ் தான். அதே மாதிரி இந்த ரிசர்வ்ஸை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும், ஒரு இம்மீடியட் நீட் இருக்குது ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்குனா இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு பிளான் பண்ணுவாங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தே கேன் யூஸ் இட் ஆர் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஒரு டிவிடெண்ட் நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்க, இதெல்லாம் போகவும் உங்களுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா விச் இஸ் அ வெரி வெரி குட் அண்ட் ஹெல்த்தி சைன் ஃபார் அ கம்பெனி. ஸோ அதுதான் நம்ம எப்போவுமே ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் திங் வந்து கேபிட்டல். ஏன்னா அது இல்லைன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது நம்ம எப்படின்றத ஏர்லியர் வீடியோஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கம்மிங் கேபிட்டலுக்கு அடுத்தபட்சமாக அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ஆர்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஒரு ஆர்டரும் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வைஸாக ஒரு ஆர்கனைசேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து லீட்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஹைரார்கி இல்லையா? இதே ஹைரார்கி தான் இங்கேயும் உங்களுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கும், கேபிட்டல் இருக்குது, அந்த கேபிட்டல்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை செட் அசைட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ். இதை தாண்டி தான் உங்களுக்கு அடுத்து கடனை பற்றியே நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு ஒரு ஹைரார்கி இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை படிக்கணும். அப்போ படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஓகே கேபிட்டல் இஸ் இன்க்ரீசிங் as well as profits are இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸும் இருக்குது, ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனாகவும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் தே ஆர் மெயின்டைனிங் குட் ரிசர்வ்ஸ். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரிசர்வ்ஸை மெயின்டைன் பண்ணும்போது விச் இஸ் கிவிங் எ சைன் ஃபார் அ ஹெல்த்தி கம்பெனி. அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் நம்மளுக்கு புரியுது, அந்த கம்பெனி வந்து எல்லா நீட்ஸும் மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறமும் தே ஆர் ஸ்டில் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மேக்கிங் அ வெரி குட் ரிசர்வ்ஸ் அப்படின்ற போது விச் இஸ் அ ஃபினான்ஷியலாக அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரிய வரும். அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரிசர்வ்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து ரிசர்வ்ஸ் வந்து நிறைய விதமாக பிரிக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிசர்வ்னு சொல்லுவோம். அதாவது ஜென்ரல் பர்பஸ்க்காக என்ன தேவைக்கு வேணால் அந்த கம்பெனி வந்து அந்த அமௌண்ட்டை செட் அசைட் பண்ணலாம். அது வந்து ஜென்ரல் பர்பஸ்க்குன்னு அந்த கம்பெனி வந்து டிசைட் பண்ணிட்டாங்கன்னா தே கேன் யூஸ் இட் ஃபார் ஜென்ரல் பர்பஸ் ஆர் ஃபார் எனி ஸ்பெசிஃபிக் பர்பஸ்ன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்லி டு தட் பர்பஸ் அந்த கம்பெனி அந்த ரிசர்வ்ஸை யூஸ் பண்ணணும். இது வந்து டிவிடெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், டிவிடெண்ட்காக தான் அந்த ரிசர்வ்ஸை நம்ம எடுக்க போகிறோம் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிவிடெண்ட்க்கு மட்டும்தான் அந்த ரிசர்வ்ஸ் வந்து மேஜராக யூஸ் ஆகும். ஆர் எல்ஸ் ஏதாவது கண்டின்ஜென்சி இருக்குது அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் உள்ள நிறைய கேட்டகரி இருக்குது. பட் இதெல்லாமே நம்ம செப்பரேட் டாப்பிக்காக இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். பட் ரிசர்வ்ஸ் as a whole is a very good healthy sign for a company to be maintained. அந்த ரிசர்வ்ஸை ஸ்ட்ரக்சர் வைஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க இன்க்ரீசிங் ட்ரெண்ட்லன்னா விச் இஸ் a good sign. இல்லை அந்த ரிசர்வ்ஸ் அட்லீஸ்ட் அவங்க ஸ்டேபிளாவது மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன்ஸ் இல்லை அந்த கம்பெனிக்கு. அப்போ அந்த கம்பெனியும் பிஸ்னஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பட் ரிசர்வ்ஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் போக அவங்க கையில் வந்து அவங்களால அந்த மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட்டை தாண்டின ரிஸ்க் ஓரியன்ட் கம்பெனியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைன் டு ரீட் அ பேலன்ஸ் ஷீட் பிகாஸ் ரிசர்வ்ஸ் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்சைட்ஸ். ஸோ ஆஃப்டர் கேபிட்டலுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசர்வ்ஸை பிளேஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ mandatory thing to see. So with that note, so if you are interested for this kind of video, so kindly share your views and do like, and thanks all for watching. So next phase la நம்ம பார்க்கலாம்.